ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ரொம்ப சுவையான தந்தூரி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை இந்த தந்தூரி சிக்கனை நம்ம பேனில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 6 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி 1 கப் தயிர், அதுவும் கெட்டியான தயிராக வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வடிகட்டியில் அந்த தயிரை சேர்த்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, இதை நைஸாக அரைச்சி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சப்பழம் அதையும் பிழிஞ்சு விட்டுடலாம். 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக சேர்த்து நம்ம அதுக்கு உள்ள வரைக்கும் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கனில் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் இருக்கணும். அப்படியே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு வைங்க. ஊற நல்லா சாஃப்டாக நமக்கு சிக்கன் கிடைக்கும். 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே சிக்கன் ஊறி இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை பேன் ஃபுல்லாகவே படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். ஃபுல்லாக தடவி விட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சிக்கன் பீஸாக இதில் வச்சுக்கலாம். சிக்கனை பேனில் வச்ச உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அது வேகட்டும். இப்போ இதை பொறுமையாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வேகாது, மேலே தீஞ்சிரும், உள்ளே அப்படியே சிக்கன் வேகாமல் இருக்கும். இது போல் பொறுமையாக ஒரு பீஸாக திருப்பி விட்டுடலாம். இதை இப்போது மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் இந்த சிக்கன் செய்யும்போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸ்டவ். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் வேகாது. பாருங்கள், நல்லாவே சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ ஒரு சின்ன பவுலில் இது போல் ஒரு கறி துண்டை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை இந்த பவுலில் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் ஒரு 2 ட்ராப் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் இதை மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அந்த பவுல் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சிக்கனை செய்கிறதுக்கு மொத்தத்தில் நமக்கு ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தா நம்ம வெறும் ஆனியன் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.